செஸ்ட் ரவுண்டு வந்து 40 இன்ச்சு வருது அப்படிங்கிறீங்க. அப்போ கழுத்தோட அகலம் வந்து ரொம்ப க்ளோஸ் நெக்காக வேணும்னா 2.25 வைங்க. நார்மலாக வேணும், ஓரளவுக்கு வைடாக வேணும் அப்படின்னா 2.25 வைங்க. இல்லை மீடியமாக இருந்தால் போதும் அப்படின்னா 2.5 வைங்க. 2.25 அப்படிங்கும்போது ரொம்ப க்ளோஸாக தான் வரும். அது நீங்கள் எப்படி போடுறீங்களோ அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. எப்படி ரெகுலராக நீங்கள் ப்ளவுஸ் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஆனால் நான் வந்து நார்மலாக ஸ்டிச் பண்ணும்போது 40 இன்ச்சு வருது அப்படின்னா மேக்ஸிமம் 2.25 வந்து கழுத்தோட அகலம் வைப்போம். அதுக்கப்புறம் மீதி வர்றது அதே மாதிரி உங்களுக்கு ஷோல்டர் வந்து 6 இன்ச்சு வரும். அப்போ 2.25 போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த பக்கம் நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது ஒரு 2.25 3 அளவு உங்களுக்கு ஷோல்டர் வந்துடும். ஆம்ஹோல் வந்து 6 இன்ச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த ஆம்ஹோல் ரவுண்டை நீங்கள் அளந்து பார்த்துக்கோங்க. அளந்து பார்த்துட்டு அதுக்குள்ளே உங்களுக்கு கரெக்டாக சீட் ஆகுது அப்படின்னா 6 வச்சுக்கோங்க. இல்லை 10 பத்தாமல் இருக்குது அப்படின்னா இன்னொரு 1/4 இன்ச்சு இறக்கி கூட நீங்கள் வந்து லைன் போட்டு அதில் பார்த்துக்கோங்க. முன்கழுத்து உயரம் ஓகே. அதே மாதிரி பின்கழுத்து இதெல்லாமே உங்களுக்கு சரியாக இருக்கும். உயரம் வந்து 13 இன்ச்சு வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பேக் லென்த்து தான் 15 வச்சுருக்கீங்க. 13 அப்படிங்கும்போது நீங்கள் 13 + 1 14 வந்து ஃப்ரண்ட் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவு நீங்கள் இப்போ கொடுத்துருக்க அளவு உங்களுக்கு இப்போ கரெக்டாக தான் இருக்கும். எந்த ஒரு இதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம். கொஞ்சம் உங்களுக்கு நெக்கு அகலமாக வேணும், ஆம்ஹோல் கொஞ்சம் இது பண்ணும் அப்படின்னா மட்டும் நெக்கோட அளவை மட்டும் நீங்கள் கொஞ்சம் 2.5 அல்லது 2.25 நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா போதும்.